என்னங்கய்யா சண்முகம் முதல்வர் விஜய்க்கு பெரிய குண்டா போட்டிருக்காரு. ஆட்சிக்கான ஆதரவையே மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெடியை போட்டு இன்னைக்கு தினமலர்ல அதை வந்து முக்கிய செய்தியெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? தமிழ்நாட்டில் பெரிய போராட்டமாக மாறி இருக்கு. டெல்லியில் சிஜேபி நடத்துகிற அந்த போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் அது பெரிய போராட்டமாக மாறி இருக்கு. தமிழ்நாட்டிலையும் வந்து கைதுகள், அடக்குமுறை, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்லாம் கூட நடக்குது. அதாவது அது டெல்லியிலே நடக்கல, ஜேஎனுக்குள்ள பூந்து வழக்கமா வைப்ரண்டா இருக்காங்க. மாணவர் தேர்தல் நடக்குது, ஏபிவிபிக்கும் இந்த பக்கம் லெஃப்ட் விங்குக்கு அப்பப்போ எலெக்ஷன்ல சண்டை வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கடந்த காலத்துல ஏபிவிபி மற்ற கும்பல் உள்ள பூந்து அடிச்சது, ஓட்டு பெட்டி தூக்கிட்டு போனதெல்லாம் நடந்திருக்கு. நமக்கு அங்க நடக்குது, ஆனா இல்ல. கடைசியில எங்க நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல, குறிப்பா மதுரை காமராஜர் போராட்டம் நடத்த போறோம்னு சொன்னதுக்கு நடத்துறதுக்கு முன்னாடியே கிளாஸ்ல போய் அரெஸ்ட் பண்றாங்க. நடத்த நீங்க திட்டம் போடுறீங்க, நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு உள்ள பூந்து கைது. அவங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வேற வச்சிருக்கிறாங்க. சு வெங்கடேசன் அவர்கள் அதை ட்வீட்டாகவும் ஆக்சுவலாக பதிவு பண்ணியிருந்தாரு. அங்கே வந்து நாகமலை புதுக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல அங்கே இருக்க காவல் நிலையத்தில் தான் இவங்க கொண்டு போய் அவங்கள வச்சிருக்கிறாங்க. இது எந்த வகையில் சரியானது? காவல்துறையை கல்லூரிக்குள்ள புகுந்து கைது செய்யக்கூடிய அளவுக்கு ஏவி விட்டது யார் அப்படிங்கிற கேள்வியும் அவர் கேட்குறாரு. கட்டை விட்டு விட்டது யார் அப்படின்னு. யார் கட்டை விட்டு விடுவா? முதலமைச்சரை தாண்டி அங்கே வேற யாரும் இருக்காங்கன்னு ஒரு சந்தேகப்படுறாரா? அது நமக்கு தெரியல. ஆட்சி அமைச்சு 2 மாசத்துக்குள்ளேயே வந்து ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு, சொல்ல வேண்டிய இடத்துக்கு சிபிஎம் தள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வளோ நாளா மற்றவங்களாம் கூட ஒரு மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருந்தாலும் சிபிஎம் பொதுச் செயலாளர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக விஜய்க்காக பேசி கொண்டிருந்தார். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் ஒரே நாளில் கவர்னரை அடுத்தடுத்து சந்தித்தால் அதுல என்னமோ இருக்கு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு பரிதாபங்கள் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை போடக்கூடிய அளவுக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, பெரம்பலூர்ல அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. தமிழகத்தில் கடந்த கால ஆட்சி எப்படியோ அப்படித்தான் தற்போதைய ஆட்சியும் நடைபெற்று வருகிறது. இதே நிலை நீடித்தால் எங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு என்ற நிலையை மறுபரிசீலனை செய்யப்படும் நேரிடும் அப்படிங்கிறது. தமிழகத்தில் தொழிலாளர்கள், மாணவர் அமைப்பினர், காவல்துறை மற்றும் தமிழக அரசால் ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நேற்று வந்து சு வெங்கடேசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாரு, நம்ம பேசியிருந்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. என்ன அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தை கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணிட்டு புறந்தள்ளிட்டு வெறும் காவல்துறையை மட்டும் நாங்கள் கண்டிக்கிறோம், காவல்துறையை மட்டும் கேள்வி கேட்கிறோம், காவல்துறையே அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தாரு. அப்போ காவல்துறையை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா, காவல்துறையை இயக்குவது யார்? காவல்துறை தன்னிச்சையாக போராட்டங்களை கொடுக்குதா, அல்லது முதலமைச்சருக்கு தெரியாமலேயே காவல்துறை செய்யுதா, அல்லது முதலமைச்சருக்கு கட்டுப்படாமல் காவல்துறை செயல்படுதா? என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா இவரே டெல்லியில பேட்டி கொடுக்கும் போது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டெல்லி காவல்துறை அப்படின்னு பேரு, மேல இருக்கிறவர் எந்த கட்சி, அவரு ஆள் யாருங்கிற வரைக்கும் தெளிவா பேசக்கூடியவர் தான். தமிழ்நாட்டுல போடும்போது யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அவருக்கு மறந்து விட்டது. அதனால வெறும் காவல்துறைன்னு போட்டிருந்தாரு. இப்ப இதெல்லாம் விமர்சனத்துக்கான உள்ளான நிலையில இன்னைக்கு தெளிவாக சண்முகம் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அவங்க கட்சியினுடைய செயலாளர், மாநில செயலாளர், ஆளு என்ன எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்கிறார். தொழிலாளர்கள், மாணவர் அமைப்பினர், இவங்க எல்லாருமே காவல்துறையாலும் தமிழக அரசால் ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியில நாங்கள் வெளியிருந்து ஆதரவளித்திருக்கிறோம். இந்த ஆட்சிக்கு ஆதரவளித்த ஒரே காரணம் மதவாத பாஜக ஆதரவோடு இங்கு ஆட்சி அமையக்கூடாது என்பதுதான். தாவேக ஆட்சி ஏழை எளிய மக்களின் நலனை கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா இல்லை என்றால் எங்களது நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்ப இப்பவே சென்ஸ் பண்ணிட்டாரா ஏழை எளிய மக்களுக்கு அல்லது விளிம்பு நிலை மக்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் இல்லைன்னு சண்முகம் அவர்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு வந்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்லி மற்றும் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை ஒடுக்க மத்திய மாநில அரசுகள் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. டெல்லியில நடக்கிற நடவடிக்கைகளோடு தமிழ்நாட்டில் எடுக்கிற நடவடிக்கைகளை ஒப்பிடுகிறார். நீங்க ரெண்டுத்திலுமே ஒரே மாதிரியான 6 வித்தியாசங்கள் போட்டா உங்களால 6 கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணு இவங்க லத்தி எல்லாம் ஆணியை ஏற்றி லத்தி கொண்டு போல, அதே போல அந்த ஷாக்கு கொடுக்குற மாதிரியான பேட்டன்ஸும் கண்ணீர் போய் கொண்டு வீசல. மற்றபடி அங்க நேம் பேட்ச் இல்ல, இழுத்துட்டு போறது, அடிக்க முயல்றது, மோசமாக திட்டுவது, அச்சுறுத்துவது, இது எல்லாத்தையும் பண்றாங்க. நேத்து நேம் பேட்ச் இல்லாம ரொம்ப முக்கியம். அது என்ன நோக்கத்துக்கு? இப்ப அங்கேயும் அதே போல
சில இடங்கள்ல போராடிய பெண்களின் மீது அது அத்துமீறலாக அவங்க பிரைவேட் பார்ஸில் தாக்கக்கூடிய சம்பவம்லாம் நடக்குது, பிடிச்சி தள்ளக்கூடிய சம்பவம்லாம் நடக்குதுன்றதை பார்த்து ஒரு பதட்டத்தில் யாருன்னு பார்த்தா நேம் பேட்ச் இல்லாமல் அது அந்த பேட்டர்னில் இருந்தது. நேற்றைக்கு தமிழ்நாட்டிலும் அதே பேட்டர்னில் காவலர்கள் ஃபோட்டோவை எடுத்து போட்டால் அதுக்கு கீழே விர்ச்சுவல் வாரியர்ஸ் போய் அவ்வளவு மோசமாக போடக்கூடிய பத்திரிகையாளர்களையும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏஐயில் எடிட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அவர் வீடியோவோட எடுத்து போட்டு ஸ்பாட்ல இருந்து எடுத்து போடுறீங்களுக்கு நேரடியாக மாணவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, நேம் பேட்ச் எங்க, நேம் பேட்ச் இல்லாமல் எதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண, நீங்க யாருன்னு. யார் இப்போ மப்டியில் இப்போ பல நேரங்களில் கைதாகும், பல வருஷமா போலி இன்கம் டேக்ஸ் அதிகாரியாக சுற்றியவர் கைது, போலி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், போலி ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றினவங்கெல்லாம் கைது பண்ணது ரெகுலராக பார்க்குறோம். காஸ்டியூமு பேட்ச் இல்லாமன்னா என்ன எதுவும் ட்ராமா ட்ரூப்பாங்கிற கேள்வி எழதானே செய்யும். அவங்க யாரு? அது இல்லாம திருவொற்றியூர்ல ஒரு முக்கியமான சம்பவம், திருவொற்றியூர் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு உள்ளேயே போயிட்டு போலீஸ் வந்து மாணவர்களை கைது பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் நடந்துகிட்ட விதம் வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அந்த வீடியோ வந்து மாணவர்களை வந்து ஏதோ ஒரு ரவுடிகளை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றாரு. கழுத்தை பிடிச்சி ஒரு பையனை இழுத்துட்டு போறாரு. பாக்குறவங்க எல்லாம் உன்னை ரிமாண்ட்ல தூக்கி போட்டுருவோம், ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அவர் வந்து நாக்கு கடிச்சிட்டு மிரட்டுற வீடியோலாம் பார்க்கும்போது இவர் வந்து போலீஸ்ல இவருக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கான இதுக்குதான் ட்ரைனிங்கே போலீஸ் கொடுக்குறாங்களாங்கிற இடத்துக்கு நமக்கு அதனோட சேர்ந்து. ஸோ அவரை கண்டிச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று வந்து ஒட்டுமொத்த மாணவர்களும் கிளம்பி போய் அவங்க நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்துக்க வேண்டிய மாணவர்கள் நேற்று திருவொற்றியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல் நிலையத்துக்கு முன்னாடி உட்காந்து போராடி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் போய் அதுக்கு பிறகு அது ஒரு மாதிரி ரிமாண்ட் எதுவும் இல்லாம பிறகு அத்தனை பேரையும் அவங்க அழைச்சிட்டு போனவங்களை திரும்ப விட வச்சு கூப்பிடக்கூடிய மாணவர்களை ரிமாண்ட் பண்ணிடுவேன் மிரட்டி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போற அளவுக்கான பவரை அந்த இன்ஸ்பெக்டருக்கு யார் கொடுத்தது? அதுவும் காலேஜ் கேட்டுக்குள்ள போய் பிடிச்சி இழுத்துட்டு வராரு. நல்லா பார்க்க முடியுது அந்த வீடியோல. அப்ப காலேஜுக்குள்ள போறதுக்கு போலீஸுக்கு என்ன வேலை இருக்கு? காலேஜ் உள்ள போறீங்கன்னு கேட்டவங்க மேல அவர் நடத்தின விதம், அந்த இடத்துல மாணவர்கள் மாணவிகள் அந்த எந்த இதுவும் இல்லாம அவரை நடந்து கொண்ட விதம்ங்கிறது உள்ளபடியே இதுலதான் இப்ப பாத்தீங்கன்னா வந்து காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசணும், உயர்கல்வித்துறைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அமைச்சர் விஸ்வநாதனும் பேசணும். கல்லூரிக்குள்ள போலீஸ் வரலாமாங்கிறத. இதுல என்னன்னா முதலமைச்சர் தான் நேற்றுக்கு படம் பாக்குறதுல அவர் பிஸியா இருக்காரு அடையாறுல. நீங்க அவரை போய் பேச சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு அமைச்சர்கள் பூரா படம் பார்த்துட்டு கண்ணீர் விடக்கூடிய அப்படி உருகி போய் அந்த லிங்கா படத்துல அந்த அணையை கட்டிட்டு ரஜினிகாந்த் சார் அப்படியே அந்த அணையை அப்படி தடவிட்டே போவார். ஒரு மழை பெய்யற ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பேனர்ல ஒவ்வொரு படமா அப்படி அது ஒரு அப்படியே ஒரு அன்போட வருடிக்கிட்டே போகக்கூடிய ஒரு போட்டோ பாக்குறோம். இதுல சு வெங்கடேசன் இந்த அத்துமீறலில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை கோருகிறேன். இன்னொரு போடு போட்டிருக்காரு. அவங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாடு அரசை கோரிட்டாரு. முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்லை இது வந்தது அது தமிழ்நாடு போலீஸ் தானே, இல்லைதான் ஆந்திரா போலீஸ் மஃப்டியில் உள்ள வந்து அவங்க எதுவும் முதலமைச்சருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறது இதெல்லாம் செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அடக்குமுறையை காவல்துறையும் தமிழக அரசும் ஏவுவது கண்டனத்துக்குரியது. நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்துள்ளோம். இதே நிலை நீடித்தால் தான் மறுபரிசீலனை அப்படிங்கிறதையும் அவரு மறுபரிசீலனை செய்வோம். இது இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வந்துருக்குது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனநாயக உரிமைகளை நசுக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் சட்டவிரோதமான அத்துமீறல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதுல பாருங்க, நெஞ்சம் பதபதைக்கும் ஒன்றிய பாஜக அரசின் மிக மோசமான இந்த அடக்குமுறையை கண்டித்து இந்தியா முழுக்க போராட்டம் வெடித்துள்ளது. தமிழ்நாடும் இதற்கு விதிவிலக்கல்ல அப்படின்னு போட்டுட்டு 3 நாட்களாக போராடுகின்ற மாணவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகின்றனர், அலைக்கழிக்கப்படுகின்றனர். காவல்துறையின் இத்தகைய நடவடிக்கை போராடும் ஜனநாயக உரிமைக்கு எதிரானதுன்னு போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்குது, வகுப்பு புறக்கணிப்பு நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சொன்ன பாயிண்ட் இதுல வந்து திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கோவை, மதுரை, கடலூர், தஞ்சை இப்படி பல ஊர்ல கல்லூரி வளாகங்களுக்குள் புகுந்து காவல்துறை கைது செய்துள்ளது. இது இதுவரைக்கும் நடந்திராத செயல். அநேகமா ஒரு வேளை 2001-6 அப்படி நடந்திருந்திருக்கலாம். நீங்க அரசியல்வாதிகளை
இப்போ போன திமுக ஆட்சியில் கூட ஏதோ ஒரு போராட்டத்துக்கு பாஜகவினர் அறிவிச்சிருந்தாங்க. தமிழிசை வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது நீங்கள் போகக்கூடாது மேடம்னு பிளாக் பண்ணாங்க. அவங்க அதை வீடியோ எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணாங்க. அவங்க அரசியல்வாதி. அதே போல் காங்கிரஸினுடைய பட்டியலின மக்களுக்கான பிரிவினுடைய தலைவராக இருக்க ரஞ்சன்குமார் நினைக்கிறேன், ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வரும்போது அவர் கருப்பு பலூன் பறக்கிறான்னு போராட்டம் அறிவிப்பார். வீட்டில் அந்த பலூனெல்லாம் அவர் ஊதி அந்த சிலிண்டரை வச்சு அடித்து ரெடி பண்ணும்போது போலீஸ் போய் அவரை ப்ரிவென்டிவாக இல்லைன்னு அன்னைக்கு காலங்காத்தால் அந்த பலூனை பூரா பறிமுதல் பண்ணிட்டு அவரை வந்து நாங்கள் பாதுகாப்புக்கு இங்கேயே அவரை செய்ய விடாமல் வச்சுருக்கோன்னு நின்றுவாங்க. இது அரசியல்வாதிகளுக்கு இப்போ அரசியல் ரீதியிலாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செஞ்சதை தாண்டி கல்லூரியில் போராட்டக்காரர்கள் இல்லை போராடக்கூடிய மாணவர்கள் என்பது சமீபத்தில் நம்ம கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது. 1-6லையுமே கூட நம்ம யோசிச்சோம்னா அந்த எஸ்மா டெஸ்மாலாம் கொண்டு வந்து அரசு ஊழியர்களுக்கு செஞ்சாங்க, மாணவர்களுக்கு செஞ்சாங்களாங்கிறது நம்ம யோசிச்சோம்னா சமீபத்திய உதாரணத்தில் இருக்காங்கிறதே தெரியாது. அதுவும் காலேஜ் கேம்பஸ்குள்ள போறதுக்கு போலீஸுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுதான் அவங்க சொல்றாங்க. காவல்துறை கல்லூரி வளாகங்களில் சென்று மாணவர்களை கைது செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை. இது மோசமான அத்துமீறல். இது போன்ற ஜனநாயக அத்துமீறல்களை வன்மையாக கண்டிக்கிறோம்னு போட்டுட்டு போராடும் உரிமையை நசுக்குகிற தமிழ்நாடு காவல்துறையின் செயல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற மாநில முதலமைச்சர் ஜனநாயக உரிமைகள் சார்ந்த போராட்ட நடவடிக்கைகளை ஒடுக்க நினைக்கும் காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டும். காவல்துறை தான் ஒடுக்க நினைக்குது முதலமைச்சரை தாண்டி அப்படிங்கிற இடத்துக்கு ஒருவேளை அதை ஒரு கேவியட்ல கொடுத்தாலும் ஒரு வகையில் முதலமைச்சரை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்காவது சண்முகம் அவர்கள் வந்திருக்கிறார். சரி, எவ்வளவு நாளைக்குள்ள ஏதாவது டைம் லைன் கொடுக்குறீங்களா? ஏன்னா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே கேட்காத மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் எப்படியும் வரும். அதுல பைரசியெல்லாம் எடுத்து போடுவாங்க. நம்ம அது விஷயம் இல்லை. என்னன்னா இப்போ இது எவ்வளோ நாளைக்குள்ள செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க குறைஞ்சபட்சம்? ஏன்னா இப்போ இதுக்கு அவங்க செஞ்சுட்டாங்க, ரைட்டு, அது செஞ்சது ரைட்டு இல்லை, செஞ்சுட்டாங்க, நீங்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டீங்க. ஒருவேளை இதுக்கு பிறகு இது ஒரு வடிகாலாகி இந்த போராட்டம் அடங்கினாலும் இதுல எத்தனை பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டதுங்கிற விவரங்கள் நமக்கு இப்ப தெரியல. நாளை பின்ன அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு உயர்கல்வி நோக்கியோ இல்ல எதிர்காலத்துக்கு போட்டு வச்சிருவாங்க. அந்த தகவல் நமக்கு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும்னு போது சம்மன் அனுப்புவாங்க. இதான் போலீஸோட நடைமுறை. இந்த பேட்டர்ன் கொள்ள போகுது அப்படின்னா இது அடுத்த கட்டமா இவங்க அதை நோக்கி நகர்த்த வேண்டியிருக்கிறது. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு வகையில இப்ப பாலநிலத்தில் நடக்கக்கூடிய போராட்டம்னா அங்க வந்து குழுமக்கூடியவர்கள் தான். அஃப்கோர்ஸ் அங்கேயுமே ஐஎஸ்ல இருந்து இருக்காங்க. எதுவும் வரம்பு மீறினா அவங்க அதை பதிவு பண்ணி வச்சுட்டு பின்னாடி கூட போடலாம். அது வந்து பேச்சு சார்ந்த விமர்சனமா இல்லையாங்கிறது கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் காலேஜுக்குள்ள கிளாஸ்ல இருந்தவங்கள போய் கூப்பிட்டு நீங்கள் போராடுவீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு அப்படின்னு அழைக்கிறதுங்கிறதும், அதற்கு பிறகு இது வழக்குகளை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதுக்கு அங்கே ஒரு எஸ்ஓபி தேவைப்படுதா? காவல்துறை நடத்தக்கூடியது இதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்து அதை செய்ய போறீங்களா? இல்லை நாங்கள் மறுபரிசீலனைன்னுட்டு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தாலே எப்படி தான் பண்ணுறீங்கன்னு கை கழுவ போறீங்களாங்கிறது. இந்த நிலைப்பாட்டுக்கு சண்முகம் அவர்கள் வந்ததுக்கே அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் விஜயை பாராட்டி தான் இருந்தார். சமீபத்தில் அவர் இதுக்கு போயிட்டு அவங்க தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு சந்திச்சுட்டு கூட அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட பாராட்டி தான் பேட்டி கொடுத்தார். இப்போ அவர் வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்களில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர்கள் அதிகம். இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தான் சென்னையில் வந்து அந்த தொடர் அந்த சிட்டின் போராட்டம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு பாலன் இல்லத்தில். அப்போ இது எல்லாமே வந்து அவங்க எல்லாருமே தொலைக்காட்சிகளில் நம்ம பார்க்கும்போது கைது செய்யப்படுற மாணவர்கள் எல்லாருமே முதலமைச்சரை பார்த்து விஜயை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அவங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய மாணவ தலைவர்களுமே தொடர்ந்து இப்போ இவர் போட்ட லிஸ்ட்டே அங்கங்கே இருந்து வரக்கூடிய யூனிட்டினுடைய வீடியோக்கள் அதை பொதுவெளிக்கு கொண்டு வருவதே அவங்களுடைய இளைஞரணி மற்றும் மாணவர் அணியில் இருக்கக்கூடிய மாணவ தலைவர்களும் அவங்க பதிவு பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இப்போ ஒரு ஆம்பிளிஃபை பண்ண கட்சியில மாணவர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள் இவங்களுடைய மனநிலை எல்லாமே இந்த அரசுக்கு எதிரானதாக அவங்க வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இந்த போராட்டத்தை அடக்குகிற இடத்துல இருந்து. ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து அவருக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது. இப்ப நம்ம கண்டிப்பா இதை கண்டிச்சாகணும், இல்லைன்னா கட்சி தொண்டர்கள் மத்தியிலேயே நமக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படும். இப்ப இதுல என்னன்னா அமைச்சர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார்ல, டெல்லியில் நடக்கிறது வேற இங்க நடக்கிறது வேற, நம்ம காவல்துறையினர் அவங்களை ரொம்ப பாலிஷ்டா ஹேண்டில் பண்றாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அமைச்சர் ராஜ்பவன் பயன்படுத்தி இருந்தாரு. இன்னொன்னு இன்ஸ்டிகேட் பண்றாங்கன்னா அது ஒரு வகையில பார்த்தா எஸ்எஃப்ஐயோ இல்லை டிஒய்எஃப்ஐயோ இல்லை சிபிஐனுடைய மாணவர் இளைஞர் அமைப்புகளோ இல்லை எம்எல் அமைப்பு சாராமல் வரக்கூடிய மாணவர்கள் யாராவது தூண்டி விட்டாதான் வருவாங்க. சொந்தமாக யோசித்து ஒரு எக்ஸாமுக்கு எதிரான போராட்டமோ சரி. இப்போ அனிதாவினுடைய அவங்க அனிதாவை இழந்த பிறகு
இங்க வந்த உணர்வுகள் எல்லாம் யாரை தூண்டி விட்டு தான் வந்து அப்ப நீங்க சொல்ல வரீங்களா? ம். அதாவது சிஜேபி போராட்டக்காரர்களை நோக்கி டெல்லி என்ன வார்த்தையை வைக்குதோ அதே வார்த்தையை நீங்க வைக்கும்போது தன்னுடைய கிளை அமைப்புகளாக அல்லது சார்பணிகளை நோக்கி வரும்போது வாயை திறக்கலன்னா அது இன்னும் பெரிய பேக் ஆமா, ஃபயர் ஆகும். விவசாயிகள் போராடினாலும் தூண்டி விட்டு போராடுறாங்க, மாணவர்கள் எதிர்க்கட்சிகள் போராடினாலும் தூண்டி விட்டு போராடுறாங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் எந்த போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்டத்தை மக்களாக நடத்தவில்லை, மக்களை தூண்டிவிட்டு நடத்துகிறார்கள் அப்படிங்கிற நரேட்டிவை அவர்கள் செட் பண்ணிடுறாங்க. இது காலங்காலமாக கூடங்குளத்துல இருந்து ஸ்டெர்லைட்ல இருந்து கதிராமங்கலத்துல இருந்து நடந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அரசு அல்லது ஸ்டேட் வச்ச ஒரு அதே பழைய பல்லவி தான். அதை வேற விதத்துல இப்ப என்ன பண்றாங்க, புதிய டியூனுக்கு அந்த பல்லவியை பாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப சிக்கல் என்னன்னா, யார் மாதிரினாலும் போலீஸ் அவங்க வந்து எக்ஸஸ் செய்கிறாங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இல்லை என்பதாக உங்களுக்கு கவர்மெண்ட்டினுடைய ஹெட்டாக இருக்கிறவங்கள தாண்டி அந்த போலீஸினுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கா என்கிற கேள்வியும் இதனோடு சேர்ந்து எழுகிறது. பேஷன் மூம் அவர்களுக்கு எப்படி இதுக்கு ஏன்னா இன்னைக்கு யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பிஸியாக இருப்பாங்க. ஜனநாயகன் பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு 2-3 நாள் கழிச்சு இதுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்தால் தான் இது பொலிட்டிக்கலி எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். பார்ப்போம்.